Hey guys, welcome back. Welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்னைக்கான கொஷின் பார்க்கலாம். கவுண்ட் ஆட் நம்பர்ஸ் இன் அண்ட் இன்டர்வல் ரேஞ்ச். இது ஒரு ஈஸி லெவல் கொஷின். Given two non-negative integers low and high, return the count of odd numbers between low and high inclusive. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோ அண்ட் ஹைன்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோ அண்ட் ஹை ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் லோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. லோ இஸ் 3 அண்ட் ஹை இஸ் 7, ரைட்? ஹை இஸ் 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ்னா இன்க்ளூடிங் திஸ் லோ அண்ட் ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 ஆட் நம்பர், 5 ஒரு ஆட் நம்பர், அண்ட் தென் 7 ஒரு ஆட் நம்பர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எவ்வளோ? 3 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. அதனால 3ன்னு பிரிண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் லோ 8 கொடுத்துருக்காங்க. லோ 8 அண்ட் ஹை 10ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஹை 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 and 10 இன்க்ளூசிவ் இதுக்குள்ளே எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது? 8 இஸ் நாட் ஆட் நம்பர், 9 இஸ் ஆட் நம்பர், 10 இஸ் நாட் ஆட் நம்பர். ஸோ ஒரே ஒரு ஆட் நம்பர் தான் இருக்குது, ரைட்? ஸோ 1 பிரிண்ட் பண்ணணும். ஸோ கொஷின் இதுதான். ஸோ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்னு யோசிக்கணும், ரைட்டு? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எப்பயுமே ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னா நம்ம உடனே ப்ரூட் ஃபோர்ஸுக்கு போயிடக்கூடாது. நான் கன்ஸ்டன்ஸை பார்க்கணும். கன்ஸ்டன்ஸ் பாருங்கள், 10⁻9 கொடுத்துருக்காங்க, ரைட்? 10⁻9 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கம்பைலர்ஸில் பார்த்தீங்கன்னா எனி ஆன்லைன் ஜட்ஜஸ், லீட்கோடோ இல்லை எந்த ஒரு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆன்லைன் ஜட்ஜஸில் 1 செகண்ட் லைக் நம்மளோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸு, 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ 1 செகண்டில் பார்த்தீங்கன்னா 10⁻7 ஆப்ரேஷன் பண்ணலாம். 10⁻7 ஆப்ரேஷன் பண்ணலாம் 1 செகண்டில். பட் ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கன்ஸ்டன்ஸ் பாருங்கள், 10⁻9 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் ஆஃப் எண்ணில் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எண்ணில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் எரர் வரும். ஆர்டர் ஆஃப் எண்ணில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு லோ டு ஹை ஒரு லூப் போட்டு யூ கேன் ட்ரை ஈச் நம்பர் அண்ட் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணிங்கன்னா டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் எரர் வரும். பிகாஸ் 10⁻9 கொடுத்துருக்காங்க. 1 செகண்டில் 10⁻7 ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். பட் ஆனால் 10⁻9 கொடுத்துருக்காங்க கன்ஸ்டன்ஸ், ரைட்? ஸோ அதனால் ஆர்டர் ஆஃப் என் பண்ண முடியாது. நம்ம ஆப்வியஸாக ஆர்டர் ஆஃப் என் இல்லைன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் 1ல் தான் பண்ணி ஆகணும், ரைட்டு? ஏன்னா ஆர்டர் ஆஃப் எண்ணுக்கு கம்மி இருக்கிறது ஆர்டர் ஆஃப் 1 தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியில். ஸோ ஆர்டர் ஆஃப் 1ல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு மேத்தமெட்டிக்கலாக யோசிக்கணும், ஏதாவது லாஜிக் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், தனியாக கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹை மைனஸ் லோ பை 2. ஹை மைனஸ் லோ பை 2. ஸோ ஹை மைனஸ் லோ பை 2ங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த ரேஞ்ச், ரைட்? ஸோ ஹை மைனஸ் லோ பை 2ங்கிறது ரேஞ்சு. அண்ட் நீங்கள் இதுலேயே அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க லோ ஆஸ் வெல் ஆஸ் ஹை இது ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா we can return this count. அதாவது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் லோ 8, ஹை 10. ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ், ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 10-8/2 என்னது? 10-8/2 என்னது? 2/2 ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ நம்மளோட லோ ஆஸ் வெல் ஆஸ் ஹை ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கவுண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரைட்? 1 நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னன்னா, சப்போஸ் நம்மளோட லோ ஹை எய்தர் ஆஃப் 1 இஸ் ஆட் ஆர் ரெண்டுமே ஆடாக இருந்துச்சுன்னா, அதாவது எய்தர் லோ ஆடாக இருக்குது, இல்லைன்னா ஹை ஆடாக இருக்குது, இல்லைன்னா லோ அண்ட் ஹை ரெண்டுமே ஆடாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஃபஸ்ட் கேஸில் நம்ம 7 - 3 கவுண்ட் பார்த்தீங்கன்னா 7 - 3/2 வரும். ஸோ என்ன வரும்? 4/2 இட்ஸ் 2 வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கவுண்ட் இருக்குது தெரியுமா? ஸோ சப்போஸ் ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் +1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். கவுண்ட் +1, ரைட்? ஸோ கவுண்ட் +1 ரிட்டர்ன் பண்ணால் 2 + 1 3 ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் ஈவனாக ஆடான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். bool is even int n, right? Return, suppose n divided by 2 ஓட ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா இட்ஸ் ஈவன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட் வி கேன் டூ இஸ் int கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு high minus low by 2, right? And next என்ன பண்ணலாம்னா we can just say நம்ம செக் பண்ணலாம் if is even. சப்போஸ் நம்மளோட லோ வந்து ஈவன், லோ வேரியபிள் வந்து ஈவன் அண்ட் இஸ் ஈவன் ஆஃப் ஆட் வேரியபிளும் வந்து ஈவன். அதாவது நம்மளோட எக்ஸாம்பிள் 2 பாருங்க, லோ வந்து ஈவன், 8 வந்து ஈவன், ஹை வந்து 10, 10மே வந்து ஈவன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can return the count, right? And suppose இப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன், எல்ஸ் வந்து ரிட்டர்ன், அதாவது டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் count plus 1, ரைட்? ஸோ it's as simple as that. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ மிஸ்டேக். இங்கே வந்து இஸ் ஈவன், இங்கே வந்து இஸ் ஹை வரும். ஸோ பாருங்கள் எனக்கு அக்செப்டன்ஸ் வருது. சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் ஆனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எஸ்பெஷலி கன்ஸ்டன்ஸை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 10^9 கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஆர்டர் ஆஃப் எண்ணில் போட்டிங்கனாலும் ஆன்சர் வந்து வராது. ஸோ இந்த சொல்யூஷன் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்குது, லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம்ஸ்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.